இங்க ரெக்டம் ஆனல் கேவிட்டி எல்லாம் எக்ஸாமின் பண்ணிக்க நம்ம யூஸ் பண்ணுற 3 ஸ்கோப் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கோப்ஸ் எல்லாத்தையும் லூப்ரிகேட் பண்ணி ரெக்டமில் இன்செர்ட் பண்ணுவோம். அண்ட் அப்டூரேட்டர் அப்படின்னு சொல்லி குச்சி மாதிரி அதில் ஒரு பார்ட் இருக்கும். அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ரெக்டமை வியூ பண்ணி எக்ஸாமின் பண்ணிக்கலாம். ஹெமராய்ட்ஸ், அப்புறம் ரெக்டல் பாலிப், ரெக்டல் பயாப்சிஸ், இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்க்கு அப்பயும் இந்த ஸ்கோப்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்கோப் புரோட்டோஸ்கோப். இது 13 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும். இதை வந்து கெல்லேஸ் ரெக்டல் ஸ்பெக்குலம் அப்படின்னு சொல்லுவோம். இது டிஸ்போசபிள் அண்ட் மெட்டல் டைப்பில் அவைலபிள் இருக்குது. சில இதில் லைட் சோர்ஸோடையோ இல்லை லைட் சோர்ஸ் இல்லாமலோ நமக்கு அவைலபிள் இருக்குது. இதை வச்சு நம்ம ரெக்டமை எக்ஸாமின் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஸ்கோப் ஆனோஸ்கோப். இது 10 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும். இதில் லைட் சோர்ஸ் எதுவும் கிடையாது. இதை வச்சு ஆனல் கேவிட்டியை நம்ம எக்ஸாமின் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் ரெக்டோஸ்கோப். இது 25 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும். இது லைட் சோர்ஸோடு தான் வரும். இதை வச்சு நம்ம ஆனஸ் அப்புறம் ரெக்டல் கேவிட்டி எல்லாத்தையுமே எக்ஸாமின் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த ரெக்டம் அண்ட் ஆனல் கேவிட்டிஸில் யூஸ் பண்ணுற ஸ்கோப்ஸ். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் see you.